அதனுக்கு ரிசுக்கு தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் மீது தவிர இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உலகத்துல எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்துக்கு மனிதனும் சேர்த்தால சொல்றான், ஜின்களையும் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆடு மாடு எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்றான், அவர்களுக்கு உண்டான ரிசுக்கு என்னுடைய பொறுப்புன்ட்டான். நான் ஆடுறதா உங்களுக்கு ரிசுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். ஏன் வேறொரு வசனத்துல பாருங்களேன், வபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தை ரிஸ்கை தேடுங்கள். நீ இப்போ எங்கெல்லாம் தேவை கிடையாது. நீ யாருக்கிட்ட ரிஸ்கை கேட்கணும் அப்படின்னா அல்லாஹ்வாகிய என்கிட்டதான் நீ ரிஸ்கை தேட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு வசனத்தை பாருங்களேன், அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திரு லஹு. இது எவ்வளவு பெரிய ஒரு மனித குலத்திற்கு ஒரு படிப்படி தரக்கூடிய வசனம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க வாரி வழங்குறான். அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப பரக்கத்தானே இருக்கான். அதே போன்று வ யக்திரு லஹு, தன் நாடிய அடியார்களுக்கு குறைச்சும் கொடுக்கிற. சில பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் இவர் பெரிய செல்வந்தரா இருக்கிறப்பா, காசு பணம் பயங்கரமா சம்பாதிக்கிறாப்பா, நமக்கு நம்ம எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே வேலையில இருக்கிறோம், ஒரு சம்பள உயர்வு கிடையாது, ஒரு பொருளாதார மேம்பாடு கிடையாது, நல்ல ஆடையில அணிந்து கிடையாது, ஆனா என்னை தவிர்த்து எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறார்களே, பொருளாதார வசதி வழங்கப்பட்டுள்ளார்களே, ஒரு ஆதரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். சில பேருக்கு அல்லாஹ் ரிஸ்க வாரி வழங்கக்கூடியவன் நான் இருப்பேன், சில பேருக்கு சோதனையின் காரணமாக குறைத்து வழங்கக்கூடியவனாகவும் இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, நீங்கள் அறியாத விதத்துல உங்களுக்கு நான் உணவு வழங்குகிறேன் என்று சொல்கின்றான். அப்ப இது இருக்கக்கூடிய எல்லா வசனமும் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க உணவுக்கு நான் பொறுப்பாளின்ட்டான். அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னுடைய உணவுக்கு நீ சாப்பிட வேண்டிய அந்த உணவுக்கு நான் பொறுப்பாளி என்று சொல்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொன்னால் நாம் எதற்காக பொருளாதாரத்தின் மீது மோகம் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும்? அதாவது ரெண்டு வகை இருக்கு. பொருளாதாரத்தை உலகத்துல நமக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்காக பொருளாதாரத்தை தேடுறது ஒண்ணு இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் பொருளாதாரத்தை எப்படி தேடுறாங்க அப்படின்னா, தான் இருக்கிற அந்தஸ்தை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், என்னுடைய உழைப்பால் தான் நான் எல்லாத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? இந்த எண்ணம் தான் தவறான ஒரு எண்ணம். யார் தன்னுடைய அல்லாஹை ரப்பை உறுதியாக நம்புறாங்களோ, அல்லாஹ் எனக்கு உணவு தருவான்ங்கிறத யார் நம்புறாங்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவனா இருக்கிறான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ அல்லாஹ் உணவு கொடுக்கறான்னா சரி கொடுக்கறான் இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்முடைய இது பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இறைவனுடைய வாக்க நம்ம நம்ப கூடாது. இறைவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டா அப்படின்னா சந்தேகம் இல்லாத விதத்துல நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ் கண்டிப்பாக என்னுடைய ரிஸ்க எனக்கு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ஆரம்பத்துல இஸ்லாமிய அந்த சட்டங்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான். அவர் சஹாபாக்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நபிகள் நாயகத்துடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு நபித்தோழர் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிகளாருடைய வீட்டுக்கு வெளியே பாதுகாப்பாக நின்றுகிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? நபியே, மனிதர்களுடைய கரங்கள் இருந்து உமக்கு நாம் பாதுகாப்பு வழங்குவோம் அப்படின்றான். இந்த ஒரு வசனம் இறங்கின மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனத்தை எப்படி நம்பினாங்க அப்படின்னா, அந்த இரவு நேரத்துல வெளியில ஷாத் பின் அபி வக்காஸ் அவங்க பாதுகாப்புக்கு நின்றுகிட்டு இருக்கிறாங்க, உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். வஹி செய்தி இரவு நேரத்தை இறங்குது. வஹி செய்தி இறங்கின உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வசனத்தை எவ்வளவு ஆழமாக நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பினாங்க அப்படின்னா, இரவோடு இரவாக வெளியில வந்து ஷாத் பின் அபி வக்காஸ் சொல்றாங்க, நீங்க இனிமேல் நிக்க தேவையில்லை, நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போகலாம், இனிமேல் யாருமே நிக்க தேவையில்லை, ஏன் ரப்புல் ஆலமீன் எனக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான்,
அவன் எனக்கு பாதுகாப்பை வழங்குவான் என்று பொறுப்பேற்றுக் கொண்டால் யாருமே எனக்கு பாதுகாப்புக்காக நிக்க வேண்டாம், வர வேண்டாம் என்று சஹாபாக்களிடத்தை சொல்லிட்டாங்க. அப்ப இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த வாக்குறுதியை ஆணித்தரமாக நம்ப வேண்டியது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஆழமாக நம்பினார்களோ அதே போல நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரிஸ்க் தரன் வாக்கு கொடுத்துட்டான். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி உனக்கு உண்டான உனக்கு நான் பொறுப்புட்டான். அப்ப பொறுப்பேற்றுக் கொண்ட ரப்புல் ஆலமீன் நாம் எப்படி இருக்கிறோம்? என் ரப்புல் ஆலமீன் எனக்கு உணவு கொடுப்பான், என்னால நான் முடிய செய்வேன். அந்த ஒரு செயல்பாட்டுல இருந்து அல்லாஹ் எனக்கு உதவுவாங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். ஒண்ணு இல்லைங்க, நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மனிதன் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய அறிவால், அவனுடைய ஆற்றலால் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே, கொஞ்சம் சம்பாதிச்சு உணவு சாப்பிட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாம் தாயுடைய வயிற்றில் கருவறையாக இருந்தோம். கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய தாய் நம்மளை ஈண்டெடுக்கிறாள். தாய் ஈண்டெடுத்த உடனே ரப்புல் ஆலமீன் நமக்குரிய முதல் உணவாக தாயுடைய அந்த தாய்ப்பாலை கொடுத்தோம் பாத்தீங்களா? தாய்ப்பாலை கொடுத்து நம்முடைய வயிற்றை நிரப்ப தெரிஞ்ச அல்லாஹ்வுக்கு, ரிஸ்க நாடி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தரமாட்டா, என்னுடைய உழைப்பால் தான் நான் சம்பாதித்து கொண்டிருந்தா என்ன நியாயம்? சிறு பிள்ளையா இருக்கும், கை குழந்தைய பிறந்த அன்னைக்கு என்ன பண்றாங்க? தாய்ப்பால் நமக்கு கிடைக்குது. அந்த தாய்ப்பாலுங்கிற ரிஸ்க் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வச்சிருக்கலாம் பொழுது நாம் பெரிய ஆளாகி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற பொழுது அந்த நிலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ எனக்கு உணவு தருகிறான்ங்கிற அந்த நம்பிக்கை ஏன் வரது கிடையாது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன ஒரு கால் நம்ம எப்பவாவது என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவு, என்னுடைய உழைப்பு, நான் தான் எல்லாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய நிலை என்ன ஆகும் தெரியுமா? காரனுடைய நிலை தான் நமக்கு. ஏன்னா காரணம் என்ன தெரியுமா சொன்னா, அவனுடைய தோழர்கள் சொல்றாங்க, அப்பா உனக்கு நீ ஏழ்மையா இருந்த, அல்லாத உனக்கு செல்வத்தெல்லாம் கொடுத்துருக்கலாம், நீ ஒரு செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு நீ கொடுக்கலாமா இல்லையா, நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும் போது அப்ப காரணம் என்ன தெரியுமா சொல்றான்? ஊத்துத்து ஆளா இல்மி இந்தி. யாரு? அல்லாஹ் கொடுத்தானா? என்னுடைய அறிவால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்னுடைய அறிவால நான் சம்பாதிச்சது அல்லாஹ் கொடுத்தானா இப்படின்னு கேட்டான். இப்படி கேட்கிறவ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி போட்டோம், எனக்கு ஏராளமான கருவூலத்தை கொடுத்துட்டோம், செல்வத்தை கொடுத்துட்டோம், அவன் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்ப அல்லாஹ் பிடிக்கிறான் அப்படின்னா, இவன் எப்ப வாயை திறந்து அல்லாஹ்லாம் எனக்கு கொடுக்கல, என்னுடைய சுய அறிவால் தான் நான் இதெல்லாம் சம்பாதித்தேன் என்று அந்த வார்த்தையை சொன்னானோ அதோட முடிச்சு. நேரம் ஒரே அமுக்கு. அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய வீட்டையும் அவன் சம்பாதிச்சது எல்லா தங்க காசு எல்லாம் என்ன பண்ணா அவனுடைய எல்லா ரிஸ்கையும் பூமியா புதைச்சிட்டான். வல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்ஃபிரீன். பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்லி முடிச்சுட்டான். அப்ப இதுதான் நமக்கும் உண்டான நிலவை. நம்ம எப்போ இன்னைக்கு காலையில இருந்து வெளியில போறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போட போகணும், என்ன பிரார்த்தனையோட போகணும் அப்படின்னு, இறைவா உன்னை நம்பி நான் வெளியே போறேன், நீ ரிஸ்க் தரங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். அப்படி போகக்கூடிய நேரத்துல எனக்கு உன் புறத்துல இருந்து உன்னுடைய ரிஸ்க வழங்குறாய் அல்லாஹ் அப்படிங்கிற துவாவோட போங்க. இரவுல நீங்க வரும்போது உங்கள் மன நிம்மதி பெற்றவளாக நீங்க வருவீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த 2017 ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படி ஒரு மாநாடு நம்ம ஜமாத் சார்பு நடந்த சம்பவத்தை சொல்றேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேட்டு பக்கத்துல எல்லா மக்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப வாலண்டியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா தண்ணி பாட்டில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தண்ணி பாட்டில கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த ஒரு வயதான ஒரு நபர், கிட்டத்தட்ட அவருக்கு 50-55 வயசு இருக்கும். அந்த நபர் என்ன பண்றாருன்னா, பை நான் நன்மையை நாடி நான் செய்யட்டா பாய் அப்படின்னு கேட்டார். சரி பை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா பாட்டில வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு கேப் இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல கூட்டம் குறைஞ்சிச்சு. ஒரு மக்ரிபுக்கு மேல என்ன ஆகுது, கூட்டம் குறைஞ்சிருச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த வாலண்டியர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு மறைவான ஒரு இடம், சரிங்களா, மக்களுடைய கண்களுக்கு தெரியாத மறைவான இடத்துல என்ன பண்றாருன்னா அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, சரிங்களா. அடுத்து யாராவது உடனே வேலை கொடுத்துருவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா
யாரு கண்ணும் படாத இடத்துல ஒரு அட்டைப்பெட்டிக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இந்த வயதான ஒருவர் வந்து பாட்டில கொடுக்குற பாய் நன்மை நாடி வரேன்னு சொன்னார்ல, அவர் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் கேட்கிறாரு, பை காலையில இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பை, மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க, நான் காலையில சாப்பிடல பாய் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு உணவு கிடையாது, சாயங்காலம் 6 மணி ஆச்சு உணவே கிடையாது. அப்படி உணவு இல்லாத அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ரிஸ்க் நாடுறான் பாத்தீங்களா? எங்கேயோ இருந்த ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம என்ன பண்றாருன்னா, பாய் சாப்பாடு இருக்கு வாங்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்த உடனே நம்முடைய மேனியெல்லாம் சீர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், தான் அடியானுக்கு அவன் நாடியதை கொடுப்பான்ங்கிற அந்த நம்பிக்கை ஏற்படுத்திய ஒரு தருணம் அது. இந்த தருணம் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு, மாற்றுக்கிறத கிடையாது. உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் லாக்டவுன்ல பாருங்க, லாக்டவுன்ல எவ்வளவு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு, எல்லாத்துடைய பொருளாதாரமும் சரிவான ஒரு நிலை, எல்லாரும் வந்து ஒரு வறுமைக்கு கோட்டு கீழே போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற பொழுது அந்த நேரத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு கொடுத்தானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்ங்கிற. அந்த நேரத்துல நம்ம எங்க போய் உழைச்சோம், நம்ம எந்த கம்பெனில வேலை செஞ்சோம், எந்த மூட்டையை தூக்கணும், என்ன வேலை பார்த்தோம், ஒரு வேலையும் பார்க்காம ஒரு வருஷம் உட்கார்ந்தோம்ல, அந்த ஒரு வருடம் உணவு யார் நமக்கு கொடுத்தா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தா. அப்ப ரிஸ்க கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கிட்ட மட்டுமே ரிஸ்க் தெரிஞ்ச நாம் உழைப்போம், அந்த உழைப்பின் மூலியமாக அந்த ரிஸ்கை வழங்குவான், அதிகப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். எவசுத்து ரிஸ்க லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்கி வருவான். அப்பற்பட்ட ஒரு ரிஸ்கை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரும் ஆக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.